السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد مصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يدخل الجنة النمام. புகழனைத்தும் இது உலகை படைத்து பரிவாரம் செய்கின்ற வல்லரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இரு உலகத் தலைவர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன் நல்லவர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வற்றா சலாத்தையும் வற்றா கருணை நம் மீது குறைவு நிகழச் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயம் மேம்பட வேண்டும், சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தவர்கள் சிறந்தவர்களாக ஆக வேண்டும், நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் மூலமாக அந்தந்த சமுதாயத்தவர்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் தேவையான எல்லா விஷயங்களையும் வஹீன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்பித்துக் கொடுத்திருக்கின்றார். அதே போன்று இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய உம்மத்தை முஹம்மதியாவிற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீன் மூலமாக இந்தந்த காரியங்களை உம்முடைய உம்மத்துமார்கள், இந்தந்த செயல்களை, இந்தந்த அமல்களை, காரியங்களை உங்களுடைய உம்மத்துமார்கள் விலகி இருந்தால் அதன் மூலமாக அவர்கள் வெற்றி அடைவார்கள், மேன்மை அடைவார்கள் என்று, இந்தந்த காரியங்களை உங்களுடைய உம்மத்துமார்கள் மனமூந்தி செய்தார்கள் என்று சொன்னால் அந்த காரியத்தின் மூலமாக மேன்மை அடைவார்கள் என்பதாக இது மாதிரி சில விஷயங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு வரையறுத்து கொடுத்திருக்கின்றார். மனிதன் மேம்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றனவோ, மனிதனுடைய வாழ்வாதாரத்தை, மனிதனுடைய அந்தஸ்தை, மனிதனுடைய கண்ணியத்தை எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மேன்மையாக்கி வைக்குமோ அந்தந்த காரியங்களில் இந்த உம்மத்துமார்கள் விரைந்து செயல்பட வேண்டும், விரைந்து அந்த செயல்களை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகின்றார்கள். அதே போன்று எந்தெந்த காரியங்களை விலக்கி வாழ வேண்டும், எந்தெந்த காரியங்களை தவிர்த்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வினால் ரசூலினால் வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்தந்த காரியங்கள் அத்தனையுமே விலக்கி வாழ்வது, அதை தவிர்த்து வாழ்வது நம் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்று சொன்னால், ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறின் காரணத்தினால், ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறின் காரணத்தினால் ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படுகின்றது. ஒரே ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் ஒட்டுமொத்த சமூகமே பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதைவிட ஒரு மோசமான, அதைவிட ஒரு தீமையான, கெடுதலான விஷயங்கள் வேற என்ன இருக்க முடியும்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மனிதனை மேன்மையை தடுப்பதை விட்டும் மனிதனுடைய கண்ணியத்தை தடுப்பதை விட்டும் சில காரியங்கள் எல்லாம் சொல்லி காமிக்கின்றான். இந்தந்த காரியங்களை நீங்கள் எடுத்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அந்த காரியம் உங்களை என்ன செய்துவிடும், இழிவை கொண்டு கொடுத்துவிடும். இந்தந்த காரியங்களை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த காரியத்தின் மூலமாக உங்களுக்கு மரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டுவிடும், கண்ணியத்திற்கு கலங்கி ஏற்பட்டுவிடும். இதன் மூலமாக ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படும் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாற்று நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம். அப்படி அல்லாஹ் தடுத்தது என்ன? இன்னைக்கு சமுதாயத்தில் அந்த காரியங்கள் நம்மிடத்தில் தலைநிறுத்தி ஆடக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த காரியம் அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ, எந்த காரியத்தை செய்தால் மனிதனுடைய கண்ணியம் குலைக்கப்படுமோ, சீர்குலைக்கப்படுமோ, அந்த காரியத்தை இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தவர்கள் துணிந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய பரக்கத்துகள் அத்தனையும் தடைபட்டு போய்விடுகின்றன. என்ன காரியம்? அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், நீங்க என்ன செய்யாதீங்க, யாரையும் துருவி துருவி ஆராய, எங்க போறான், அவன் என்ன செய்யறான், அவன் என்ன பண்றான், எங்க போறான், எதை சாப்பிடுறான், இப்படி உனக்கு தேவையில்லாதவர்களை, உனக்கு தேவையில்லாத காரியத்தை நீ துருவி துருவி என்ன செய்யாத, ஆராயாத. அடுத்தெல்லாம் சொல்லி காமிப்பான், அடுத்தவர்களை பற்றி நீ புறம் பேசாத, அடுத்தவர்களை பற்றி நீ புறம் பேசாதே. அந்த புறம் பேசக்கூடிய உன் காரணத்தினால், புறம் பேசக்கூடிய உன்னின் காரணத்தினால் உன்னால் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படும் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாற்று நிகழ்வு மூலமாக கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி காமிக்கின்றார். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டம், அன்றைய தினத்திலே அவருடைய காலகட்டத்திலே மழை பொழியவில்லை, பஞ்சம், தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. சுருங்க நம்ம பார்த்தோம் சொன்னா இன்னைக்கு நம்முடைய நிலைமை தான், மழை இல்லை. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மிகப்பெரும் பஞ்சம் ஏற்பட்டது, தண்ணீர் இல்லை, மழை இல்லை, மழை பெய்யவில்லை. இந்த சூழ்நிலையில அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் அத்தவர்களும் சேர்ந்து, மூசாவை நீங்க நபி தானே, நீங்க துஆ செய்து சொன்னால் அல்லாஹ் உடனே மழை இறக்குவான் அல்லவா, அதனால நீங்க என்ன செய்யுங்க, நீங்க துஆ செய்யுங்க. ஏன்னா நீங்க நபி, அல்லாஹ்விடத்துல நீங்க பேசணுங்க, அதனால உங்களுடைய துஆவை, பிரார்த்தனையை, கோரிக்கையை அல்லாஹ் ஏத்துக்கும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, துஆ செய்யுங்க, எங்களுக்கு மழை வேணும் என்று துஆ செய்யுங்க அப்படின்னு அவருடைய கூட்டத்தார்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கோரிக்கை வைக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு மைதானத்திலே நிற்க வைத்து, ஒரு மைதானத்திலே குழும செய்து அந்த இடத்திலிருந்து துஆ செய்கின்றார்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு மழையை கூடிய அல்லாஹ், அந்த மழையின் மூலமாக எங்களுக்கு பஞ்சத்தை கூடிய பஞ்சத்தை நீக்கிடுவாயாக யா அல்லாஹ். இப்படியாக துஆ செய்கின்ற பொழுது துஆ செய்து நேரம் ஆகிவிட்டது, மழை பொழிந்த பாடில்லை, அவருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ள பாடில்லை. அந்த மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், மூசாவே நீங்க நபி சொல்றீங்க, உங்களுடைய துஆவுக்கு இவ்வளவு நேரமா பதிலளிக்கிறதுக்கு, உங்களுடைய துஆவிற்கு அல்லாஹ் பதிலளிப்பதற்கு இவ்வளவு நேரம் ஆகின்றதா என்று கேட்கின்ற பொழுது சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் மழையை கேட்டு துஆ செய்தேனே, என்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கவில்லையா என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கின்றான். என்ன தெரியுமா, நீங்க கூட்டி செய்கின்ற கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு மனிதன் இருக்கிறான், அடுத்தவனை பத்தி புறம் பேசி இருக்கிறான். எல்லாரும் இல்ல, அந்த கூட்டத்தில் 100 பேர் இருக்காங்க சொன்ன, 50 பேர் இருக்காங்க சொன்ன, அதுல ஒருத்தன் அடுத்தவனை பத்தி, அடுத்த மனிதரை பற்றி புறம் பேசினாரு. அதனால தான் உங்களுடைய துஆ என்ன செய்யப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி காமித்தார்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அதற்கு பின்பாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தை சொல்லி காமிக்கிறார்கள், உங்களில் யாரோ ஒரு மனிதர் அடுத்தவனை பற்றி புறம் பேசியிருக்கிறாங்க, அவர் தௌபா செய்தால்
நம்முடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி காண்பித்தார்கள். அந்த மனிதன் வெட்கப்பட்டு வெளியே சென்று போவதற்கு வெட்கப்பட்டு தன்னிடையில் இருக்கின்ற துண்டை மேல் துண்டை தலையிலே போட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றார். யா அல்லாஹ், இனிமே அந்த காரியத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சொன்ன உடனே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கின்றான், மழையை இறக்குகின்றான் என்பதாக நாம் வரலாற்றை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறின் காரணத்தினால், ஒரு மனிதன் இது போன்ற ஹராமை பேசியதன் காரணத்தினால் ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படும் என்று சொன்னால், ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து இந்த காரியத்தை செய்தால் நம்முடைய துஆ எங்கே ஏற்றுக்கொள்ளப்படும்? நம்முடைய தேவைகளை எப்படி அல்ல நிறைவேற்றி கொடுப்பான்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த புறம் பேசுவதிலிருந்து, அடுத்தவரை பற்றி குறை பேசுவதிலிருந்து எந்த மனிதன் தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொண்டானோ அவனுக்கு சொர்க்கம் வாங்கி கொடுப்பதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய உறுதி கொடுக்கிறாங்கன்னு சொன்ன, அடுத்தவனுடைய பற்றி குறை பேசுவது என்பது அடுத்தவனுடைய மானத்திற்கு பங்கு விளைக்கக்கூடிய செயல். அடுத்தவனுடைய மானத்திற்கு, கண்ணியத்திற்கு பங்கு விளைக்கக்கூடிய செயல். அது மனித உரிமையை மீறக்கூடிய செயல், மனிதனுடைய சுயமரியாதையை குலைக்கின்ற செயல். அதற்காகத்தான் ரப்புல் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா யதுமனு லி மா பைன ரிஜ்லைஹி மா பைன லிஹியைஹி வ மா பைன ரிஜ்லைஹி. சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் தன்னுடைய தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் எந்த மனிதன் பாதுகாப்பதற்காக வேண்டி பொறுப்பேற்கின்றானோ அதுமன் லகுல் ஜன்னா. சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு நான் என்ன செய்யறேன், சொர்க்கத்தை வாங்கி தரேன்னு சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாவை பாதுகாப்பதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை வாங்கி தர்றார் என்று சொன்னால், அந்த நாவை பாதுகாப்பது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வும் ரசூலும் எந்த காரியத்தை தீமையான காரியம் என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்களோ, எந்த காரியம் மனிதனுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கும் என்று இனம் காட்டினார்களோ, அது மாதிரியான ஹராமான செயல்களை விட்டு நம்முடைய வாழ்க்கையை அப்பாற்படுத்திக் கொள்ள வேண்டும், தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த பாக்கியத்தை நம்மவர்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.